Greetings to you all. Welcome to Class 7, Term 1, Unit 3, Supplementary Reading. Taking the Bully by the Horns. So children, this is a beautiful lesson and need of the time. இது இந்த கிளாஸ்க்கு ஆப்ட் லெசன். ஸோ படிக்கலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீனா, அனு அண்ட் அஜய் ஆர் இன் கிளாஸ் 7. அதாவது மீனா, அனு, அஜய் இவங்கெல்லாம் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. உங்களை மாதிரி வச்சுக்கோங்களேன். அனு இஸ் த ஷார்ட்டஸ்ட் இன் தேர் கிளாஸ். ஆனால் இங்கே அனுங்கிற ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, ஒரு குட்டி பொண்ணு, செல்லமாக க்யூட்டாக, ஆனால் குட்டியாக இருக்குது. ஷார்ட்டஸ்ட் கேர்ள். அண்ட் அஜய் இஸ் ஆல்வேஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் ஹர் ஹைட். இந்த பசங்களுக்கு என்ன வேலைன்னா எப்போ பார்த்தாலும் கேலி பண்ணுற வேலை, சேட்டை தானே ஜாஸ்தி. இந்த அஜய் என்ன பண்ணுறான், அணுவை பார்த்து நீ குள்ளம், நீ குட்டி பொண்ணு, எப்போ பாரு குட்டி வச்சு. ஆல்ரெடி அந்த பொண்ணு நம்ம குட்டியாக இருக்கிறோன்னு மனசு நொந்து நூடுல்ஸாக இருக்குது. எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி அஜய் எப்போ பார், அனு நீ குட்டை, நீ கொல்லம், நீ வளர மாட்டியா, இப்படிலாம் கிண்டல் பண்ணுறது. ஏற்கனவே பாவம் இல்லையா அந்த பொண்ணு, அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. We should not make fun of anybody. He calls her by nicknames which draw attention to her size. எப்போ பாரு கேலி பண்ணுறது. சரி, ஒரு வாட்டி பண்ணால் விட்டுடலாம், சும்மா சொன்னால் கோவம் வரும்ல. அது ஆல்ரெடி கருப்பாக இருக்கிறாங்கன்னு கஷ்டமாக இருக்கும். அதை போய் நீ காக்கான்னு சொன்னால் கோவம் வருமா? குண்டாக இருந்தாக்கா அதுக்கு கோவம் வரும். ஸோ நம்மளோட சைஸ், நம்மளோட கலர், நம்மளோட எதுனாலும் சரி, இட் இஸ் நாட் அவர் சாய்ஸ். ஓகே, நம்மளோட கலர் நாம் தேர்ந்தெடுத்ததா? நம்மளோட சைஸ், ஹைட், வெயிட், டெக்ஸ்சர், நம்மளோட எதுவுமே நம்மளோட இது கிடையாது. எல்லாமே காட்ஸ் கிஃப்ட். ஸோ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. ஸோ ஹீ இஸ் மேக்கிங் ஃபன் அண்ட் கான்ஸ்டன்ட்லி பேட்டிங் ஹர் ஆன் த ஹெட். தலையில் வேற கொட்டுறது, அப்படியே தட்டுறது. டு ஷோ ஹவு ஷார்ட் ஷீ இஸ். குள்ளன்னு காமிக்கிறது. அனு ஆல்ரெடி செல்ஃப் கான்ஷியஸ். அனு ஏற்கனவே தன்னை பற்றி அவளுக்கு ஒரு கவலை இருக்குது. யாரும் சொல்லலனாலுமே அவள் டெய்லி கண்ணாடி பார்க்கும்போது தன்னையே தனக்கு ஒரு தாழ்மையான ஒரு மனசு இருக்குது. அந்த டைமில் வேறு யாராவது சொல்லும்போது இட் வில் ரியலி ஹர்ட். இது இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும் எல்லாருக்கும், எவ்ரிபடி. இப்போ எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, நான் ரொம்ப டாலாக இருக்கிறேன்னா எனக்கு கவலையாக இருக்கும், ஒல்லியாக இருக்கிறேன்னா எனக்கு கவலையாக இருக்கும். ஓகே, இல்லை எனக்கு தலையில் சரியான முடியலன்னா எனக்கு கவலையாக இருக்கும், குண்டாக இருக்கிறேன்னா கவலையாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஏதோ ஒரு சின்ன கவலை. அதை வச்சு திரும்ப யாராவது சொல்லும்போது அது மனசு நோகடிக்கிறது மாதிரி ஆகுது. ஃபீல்ஸ் ஹர்ட், ஷீ டசன்ட் சே எனிதிங். ஓகே, அந்த பொண்ணு செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கிறா அண்ட் ஆல்ரெடி ஷீ இஸ் ஃபீலிங் ஹர்ட், நொந்துருக்கிறா. ஆனால் அவள் என்ன பண்ணுறதில்ல, எதுவுமே திரும்ப சொல்கிறதில்ல. மீனா சம்டைம்ஸ் லாஃப்ஸ் வித் அஜய் வென் ஹீ இஸ் மாக்கிங் அனு, பட் ஷீ ஆல்சோ ஃபீல்ஸ் சாரி ஃபார் ஹர். ஸோ இங்கே மீனாங்கிற பொண்ணு ஒரு சென்டரில் அனுக்காகவும் பேச முடியல, மீனாக்காகவும் பேச முடியல. ஆனால் அப்பப்போ அவன் நிக்நேம் பண்ணி சொல்லும்போது, கிண்டல் பண்ணும்போது சிரிக்கிறது. ஆனால் அடுத்த ஆள் சிரிக்கும்போது இன்னும் வேதனை வரும் தெரியுமா? ஸோ இவன் கிண்டல் பண்ணுறான், அவள் சிரிக்கும்போது இன்னும் மனசு கஷ்டம். ஹாவ் யூ ஆர் சம் ஒன் யூ நோ எவர் பீன் இன் சிமிலர் சிச்சுவேஷன்? நீங்களோ இல்லை உங்களை மாதிரிப்பட்டவங்களோ யாராவது இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிறீங்களா? இருந்திருப்பீங்க. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். ஓகே, எனக்கும் என்னோடய பழைய ஞாபகங்கள்லாம் வருது, யார் என்ன கிண்டல் பண்ணாங்கன்னு. ஓகே, ஃபைன். வைல் க்ரோயிங் அப் இட் இஸ் காமன் ஃபார் சில்ட்ரன் டு டீஸ் ஈச் அதர். இது நேச்சுரல், பழைய காலத்துலேருந்தே இருக்குது. கிண்டல் பண்ணுற வேலை, கேலி பண்ணுறது, எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ணுறது எல்லாம் இருக்குது. ஆனால் சில்ட்ரனுக்குள்ளே நார்மல், என்ன அறியாத வயது, புரியாத வயது, இதுதான் சரி, இதுதான் தவறு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை இல்லையா? இதுதான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம்.
இதில் ஒரு அல்ப சந்தோஷம்னு சொல்ல முடியும். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு கிண்டல், அவங்கள நோகடிச்சு வாங்குகிற ஒரு சந்தோஷம். வி கால் இட் அ saddest. But when someone purposely makes fun of another or forces them to do things even if they make it clear they don't want to, it is called bullying. இந்த புல்லிங்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிடிச்சிருக்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறதும் இருக்குது, பிடிக்காத மாதிரி கிண்டல் பண்ணுறதும் இருக்குது. ஆனால் பிடிக்கலைன்னா விட்டுறணும், தட் இஸ் பெட்டர். திரும்ப திரும்ப அதையே பிடிக்கலைனாக்கா, அதையே சொல்லிகிட்டு இருந்தாக்கா, அதுக்கு பேர் புல்லியிங். We like to have fun together with friends. There is no harm. We can enjoy, make fun, be happy. Sometimes we may even want to do something only because our friends are doing them. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறது, கம்பெனிக்காக அவங்களோடு சேர்றது. ஈவன் இஃப் we know it will get us into trouble or is wrong. இப்போ அவங்க கூட கம்பெனி சேர்றனால இன்னொருத்தருக்கு பாதிப்பு இருக்குது. பை பீயிங் இன் கம்பெனி, ஒரு ஆளுக்கு கம்பெனி கொடுக்குறனால இன்னொருத்தருக்கு மனசு ஹர்ட் ஆகுது. அது தெரிஞ்சிட்டும் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறது, இட் இஸ் நாட் குட். ஃபார் எக்ஸாம்பிள், மீனா நோஸ் தட் அனு ஃபீல்ஸ் ஹர்ட். மீனாக்கு நல்லா தெரியும் அனு குட்டி பொண்ணு, அவளை கிண்டல் பண்ணுறது பிடிக்காது. ஆனாலும் எல்லாத்தோட சேர்ந்து அஜயோடு சேர்ந்து சிரிக்கிறது தப்புன்னு மீனாக்கு தெரியும். ஆனாலும் சிரிக்கிறா. வாட் டு டூ when Ajay teases her? But she does not want to say anything because she is Ajay's friend. ஓகே, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அதனால் சிரிக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. அண்ட் டஸ் நாட் வாண்ட் டு அப்செட் ஹிம். இப்போ இவன் ஜோக் பண்ணுறான், சிரிக்கலைன்னா என்னாகும்? அஜய் மேக் ஃபன் பண்ணும்போது மீனா டசன்ட் லாஃப். மீனா அதை சிரிக்கலைனாக்கா அஜய்க்கு சரி கோவம் வரும். அடப்பாமே, நான் ஜோக்கெல்லாம் அடிக்கிறேன், கிண்டல் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு மீனா அது கூட சேர்ந்து எனக்கு கம்பெனி கொடுக்கலையே. தட் சார்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் வில் கம். அஜய் நோஸ் தட் அனு இஸ் அப்செட். அஜய்க்கு நல்லா தெரியும் இந்த குட்டி பொண்ணு அனு கோவமாக இருக்கிறா, அவளுக்கு பிடிக்கலை, அவளுக்கு ஹர்ட் ஆகுது, மனசு பாதிக்குதுன்னு தெரியும். பட் ஸ்டில் கண்டினியூஸ் டு புல்லி ஹர். அதையும் தெரிஞ்சிட்டும் மறுபடியும் அந்த பொண்ணை வேதனைப்படுத்துகிறான், அதை மறுபடியும் புல்லி பண்ணுறான். ஓகே, கிண்டல் பண்ணுறது, கேலி. பிகாஸ் இட் கிவ்ஸ் ஹிம் எ ஃபீலிங் ஆஃப் கண்ட்ரோல், ஒரு லீடர் மாதிரி. ஓகே, ஆல்சோ he enjoys the attention he is getting from others. இஸ் 7th ஸ்டாண்டர்ட் இல்லையா, ஒரு டீனேஜ் மாதிரி, ஒரு கெத்து காமிக்கிறதுக்காக அதில் ஒரு லீடர்ஷிப். he is getting from others who laugh instead of telling him to stop. இங்கே யாராச்சும் ஒரு ஆள் கூட சொல்லியிருக்கலாம், அஜய் இது பண்ணக்கூடாது, தப்புன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் யாரும் சொல்கிறதில்ல. அதுக்காக all others are joining him in making fun. அவன் ஜோக் பண்ணுறது, இவங்க சிரிக்கிறது. ஆனால் ஒரு ஆள் மட்டும் என்னாகும்? ஹர்ட் ஆகுறது. பட் இஸ் மேக்கிங் someone feel unhappy about themselves is sign of strength. ஒரு ஆளை கிண்டல் பண்ணுறது வச்சு அதில் ஒரு பவரா? அதில் என்ன ஒரு சந்தோஷம்? வாட் இஸ் தேர்? இது அடுத்தவங்க நம்மளுக்கு பண்ண என்ன இருக்கும்? அதை திங்க் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலி children who bully others tend to have a low opinion about themselves. Okay, children who bully others, அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறவங்களுக்கு டு ஹாவ் லோ ஒப்பீனியன், அவங்கள பற்றி ஒரு தாழ்வான மனசு, ஒரு கம்மியான ஒரு திங்கிங்கில் தான் இருப்பாங்க. This means that there may be things about themselves that they do not like or feel ashamed about. ஸோ அதில் ஒரு குட்டியாக இருக்கிறனால, பெருசாக இருக்கிறனால, குண்டாக இருக்கிறனால, கருப்பாக இருக்கிறனால, வெள்ளையாக இருக்கிறனால, மெலிவாக இருக்கிறனால எந்த தப்பும் இல்லையே, அவங்க மனசால் யாருக்கும் தப்பு பண்ணலையே. தட் இஸ் காட்ஸ் கிஃப்ட். ஸோ அதுக்காக வெட்கப்படவோ வேதனைப்படவோ தேவையே கிடையாது. தேர்ஃபோர் தே want to humiliate or put another person down in order to feel better about who they are. ஆனால் அதில் அவங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம், கிண்டல் பண்ணுறனால ஒரு ஹாப்பினஸ், ஒரு லீடர்ஷிப். They think they will fit in with the crowd if they show up another's difference, even if it means picking on the other person. அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறதுல ஒரு ஜாலி, ஒரு ஜோக். மேபி Ajay is unhappy with his performance in his exam. ஓகே, அஜய் எக்ஸாமில்
கம்மி மார்க் வாங்குவார் இருக்கும். ஹூ நோஸ், மேபி மீனா டசன்ட் லைக் ஹர் பிக் இயர்ஸ் அண்ட் டசன்ட் வாண்ட் எனிஒன் டு நோட்டிஸ் தெம். ஸோ எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு குறைபாடு இருக்கும் இல்லையா? மேபி படிப்பில் கம்மியாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸில் கம்மியாக இருக்கலாம், ட்ராயிங்கில் ஸ்மார்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு டேலண்ட்டில் இருக்கல. ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது. எல்லாருக்கும் ஏதோ சம்திங் இஸ் தேர். எவ்ரிபடி இஸ் பிளெஸ்ட் வித் அ டேலண்ட். ஸோ ஹியர், ஸோ இஃப் அஜய் இஸ் நாட் குட் இன் ஸ்டடீஸ், மீனா மேபி அவளுக்கு காது பெருசாக இருக்கலாம், ஹூ நோஸ். ஸோ they turn their attention to Anu. ஸோ அவங்கள யாரும் குத்தி காமிக்கக்கூடாது, அவங்கள யாரும் நோட்டீஸ் பண்ணக்கூடாது. இவங்க ஸ்போர்ட்ஸில் குட் இல்லை, ஒரு ட்ராயிங்கில் குட் இல்லை, டான்ஸ் ஆர் சிங்கிங் ஆர் அவங்களோட பியூட்டி காலம் ஏதோ ஒன்று நல்லா இல்லைன்னு அடுத்தவங்க சொல்லக்கூடாதுன்னு இவங்களோட அட்டென்ஷன் என்ன பண்ணுறது, அடுத்தவங்க மேலே திருப்பி விட்டுறது. நீ குட்டை, நீ மெலிவாக இருக்கிற, குண்டாக இருக்கிற, கருப்பாக இருக்கிற, வெள்ளையாக இருக்கிற, டாலாக இருக்கிற, இப்படின்னு சொல்கிறது. Who is quiet and doesn't respond. Seeing her reaction to the way they treat her makes them feel better about their own problems. அவங்களுக்கு மேலே தாக்கி விட்டுட்டாக்கா இவங்க தப்பிச்சிடலாம். Nobody will notice them, they feel. Okay? Bullying needn't always be violent, like hitting someone or verbally abusing them. ஸோ புல்லிங்னாக்கா அடுத்தவங்களை அடிக்கிறது, அடி கொடுக்கறது, ஆர் வேகமாக தள்ளி விடுறது, ஆர் கெட்ட வார்த்தையோ அப்யூசிவ் லாங்குவேஜ் தேவையில்லாத வார்த்தை பேசுகிறது மட்டும் கிடையாது. இப்போ பேசுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வார்த்தையாலேயோ அடி கொடுக்கறதாலேயோ தள்ளி விடுறதாலேயோ மட்டும் கிடையாது, இன்னொரு புல்லியும் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இஃப் a group of children always refuse to include a particular child in their games. சரி, ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் விளையாடுறாங்க ஏதோ ஒரு கேம், அதில் ஒரு சைல்டை மட்டும் விலக்கி விடுறாங்க, ஒரு சைல்டை மட்டும் ஏற்றுக்க மாட்டுறாங்க. நீ வேணாம் கேமுக்கு, உனக்கு நீ குட்டியாக இருக்கிற வேணாம், நீ டாலாக இருக்கிற வேணாம், நீ கருப்பாக இருக்கிற வேணாம், நீ குண்டாக இருக்கிற வேணாம், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கேம்ஸில் இன்க்ளூடு பண்ணல, ஆட்டத்தில் சேர்க்கலை. ஓகே, புரிஞ்சுக்கிறதுக்காக ஆட்டத்தில் அடிக்கடி சேர்க்கல. நீ வேணாம் போ, நீங்கள் இந்த குரூப்பில் கிடையாது, அடுத்த குரூப் போவான், அடுத்த குரூப்பில் நீ கிடையாது. இது சொல்லும்போது மனசு வேதனையான ஒரு விஷயம். ஓகே, இஃப் அ குரூப் ஆஃப் சில்ட்ரன் ஆல்வேஸ் ரெஃப்யூஸ் டு இன்க்ளூட் எ பர்டிகுலர் சைல்ட் இன் தேர் கேம்ஸ், தட் இஸ் புல்லியிங் டு. அதுதான் வேதனையோலையும் வேதனை, ஒரு தனிமை, ஒரு ஐசோலேஷன், ஒரு அலோனா தனிச்சு விடுறது தாங்க முடியாது. ஆர் இஃப் யூ ஸ்ப்ரெட் ஸ்டோரிஸ் அபவுட் சம் ஒன் அண்ட் இட் இஸ் காசிங் தெம் சேட்னஸ். இது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு கதையை சொல்லி விடுறது, கண்ணு மூக்கு வாயை வச்சு ஒரு கதை, உனக்கு தெரியுமா அவள் அப்படியாக்கும், இப்படியாக்கும், அது அப்படி நான் பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அவள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்டோரி, கண்ணு மூக்கு வச்சு ஸ்டோரி உண்டாக்கி விடுறதும் ஒரு புல்லியிங். அது தவறாக இருக்கலாம். ரூமர்ஸ். It is quite simple. If through your action you target someone repeatedly to hurt them, it is bullying. யாரோ ஒருத்தர் திரும்ப திரும்ப அதையே சொல்லி காமிச்சு, ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, அதையே சொல்லி காமிச்சு பின் பாயிண்ட் பண்ணி காமிக்கிறது புல்லியிங். தவறு செய்யாது யாருமே இல்லையே. டு err is human, to forgive divine. அதையும் சொல்லி காமிக்கிறது, ரிப்பீட்டடாக ஹர்ட் பண்ணுறது புல்லியிங். Ragging in another word for bullying, or criticism, okay, ragging. Everyone usually knows who the bully in a school, class or neighborhood. வட்ட பேர் வச்சு பார்க்குறது, பட்ட பேர் வைப்பாங்க இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ ஒரு நேம், எனக்கு இப்போ சொல்ல பிடிக்கல, பட் ஸோ மெனி, உங்களுக்கு தெரியும், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நேம் வச்சு ஒரு இனிஷியல் வைக்கிறது, ஏதோ ஒரு வேறு ஏதாவது அனிமல்ஸ் பேர்ட்ஸ் நேம் வச்சு கூப்பிடுறது, ஆர் ஏதோ ஒரு நேம் வச்சு கூப்பிடுறது, தட் இஸ் கால்ட் அஸ் புல்லிங். They either avoid them out of fear or silently support them because they want to be part of the group. But it is important to know that our actions always have consequences. Dear children, one thing you should understand. நம்ம என்ன பண்ணாலும் it will have its own consequences. கான்சிக்வன்ஸ்னால் அதோட பிரதிபலன், அதுக்கு உள்ள ஒரு ரிசல்ட்
ஒரு இஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் யூ ஷுட் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். இதுக்கு தான் சான்ஸ்னு பண்ணக்கூடாது. எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் இஃபெக்ட். ஹாவ் யூ ஹர்ட் ஆஃப் த டேர்ம் பியர் ப்ரெஷர்? பியர் ப்ரெஷர்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பியர்னாக்கா நம்ம கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே வயசு, ஒரே பீப்புள். Our peers are people like ourselves, usually by age or common interest. Same age interest people. Your classmates and friends are your peers. Sometimes you can find yourself disagreeing with something that everyone is doing. Maybe எல்லாரும் ஒன்று செய்கிறாங்க, ஆனால் பட் யூ கேன் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் டிஸ்எக்ரியிங். அவங்க செய்கிறது உங்களுக்கு பிடிக்கலை, அது உங்களுக்கு ஒத்துக்க முடியல, ஏற்றுக்க முடியல. சம்திங் இஸ் ராங். அவங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு ஏற்றுக்கல வித் சம்திங் தட் எவ்ரி ஒன் இஸ் டூயிங். பட் யூ ஆல்சோ எண்ட் அப் டூயிங் இட் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு பி அட் த ஆட் ஒன் அவுட். ஆனால் எல்லாரும் அது செய்கிறாங்க, அவங்களோட ஒத்துக்கவும் முடியல, மனசால் ஏற்றுக்க முடியல, பட் நீங்கள் செய்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், எல்லோரும் ஒரு நோட்ஸ் காப்பி பண்ணுறாங்க, உங்களுக்கு தப்புன்னு தெரியுது, ஆனாலும் எல்லாருக்கு மாதிரி நீங்களும் செய்கிறீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ஐசோலேட் பண்ணுறீங்க, எல்லோரும் பண்ணுறாங்க, நீங்களும் பண்ணுறீங்க, பட் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கல, ஆனாலும் பண்ணுறீங்க. சிமிலர்லி எல்லோரும் பண்ணுறாங்கங்கிறதுக்காக நீங்களும் செய்கிறது இல்லையா? சேம் திங். It can be something silly like praising a movie everyone is excited about but you aren't. இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு மூவி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதுன்னு ஆஹா ஓஹோ சூப்பர் வண்டர்ஃபுல் மார்வலஸ் ஸ்டூபெண்டஸ் அப்படின்னு பேசுகிறாங்க, ஆனால் உங்களுக்கு பேசிக்லி பிடிக்கல, ஆனாலும் ஆமாம்மா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு ஜாலராக கொட்டுறோம் இல்லையா? அதுதான். ஆர் it can be something more serious like ragging another child as a group even if you don't want to do. Okay, உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ராகிங் பண்ணுறது பிடிக்கலை, பட் எல்லாரும் பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து சிரிக்கிறது, அதோடு சேர்ந்து ஒரு ஜாயின் பண்ணி பண்ணுறது தட் யூ டோன்ட் லைக். பேசிக்காக பிடிக்கல, பட் எல்லாரும் சிரிக்கிறாங்களே, நம்மளும் சிரிக்கலன்னு நம்மளையும் ஒதுக்கி வச்சுருவாங்களே அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் பண்ணுறதும் தப்பு. There is huge pressure to act like everyone else and you given. அதுக்காக உங்களையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விட்டுருது, அதுக்காக ஈல்ட் ஆகிறது. சரி, இனி என்ன நடக்க போகுது, எப்படி இந்த மாதிரி எல்லாம் தப்பிக்கலாம்? We will see in the next episode. Thank you children.